வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்க பவி. என்னடா இவ டிஎன்பிஎஸ்சி படிச்சா போச்சா அப்படின்னு போட்டிருக்கான்னு தம்ப்லைன் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க இல்லையா? வாங்க அதோட முழு விவரம் என்னன்னு சொல்றேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, டிஎன்பிஎஸ்ஸா இருக்கலாம், இல்ல வேற எதுவா கூட இருக்கலாம். எது படிக்கிறதா இருந்தாலுமே, அது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ கொஞ்சம் முழுசா பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. நான் ஏன் சொல்றேன்னு, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ஓட சிலபஸ்ல இலக்கணம் மட்டும் இப்போதைக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. டிஎன்பிஎஸ்சியோட பேசிக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏன் இந்த ஹெட்டிங் வச்சேன்னா, அதோட ஃபுல் ரீசன இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்த்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நான் கடைசியில சொல்றதும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்க முன்னாடி ஒரு மேஜிக் கதவு ஒண்ணு தொறந்திருக்குன்னு வச்சுப்போம். அந்த மேஜிக் கதவு தொறந்த உடனே நீங்க உள்ள போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? மாட்டீங்களா? அப்போ கண்டிப்பா போயிட்டு அந்த கதவு உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் தானே! எல்லாருமே யாரா இருந்தாலுமே பார்ப்பாங்க இல்லையா? அந்த கதவுல என்ன இருக்கு அப்டின்னா, இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சியோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அண்ட் வேர் டூ ஸ்டடி, ஸ்டடி பிளான் எல்லாமே தயாரா இருக்கு. இங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது விஷயம் கிடையாது. அத தாண்டி இந்த வீடியோல இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்றது 2வது பட்சம் தான். ஆனா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒண்ணு பண்ணணும். அது என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்? அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறமா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த மேஜிக் கதவு தொறந்திருந்தா நீங்க உள்ள போய் பார்ப்பீங்களான்னு. அதுபோல தான் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்றது. மேஜிக் கதவு மாரி யூடியூப் இருக்கு. யூடியூப்ல நெறைய பேர், நான் கிடையாது, நெறைய பேர் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. அதாவது உங்க கண் முன்னாடி அந்த மேஜிக் கதவு இருந்தும், அது உள்ள போய் பயன்படுத்திக்காம இருக்கீங்க இங்க சில பேர். டெஸ்ட் பேட்ச் சேரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் சொல்றேன். எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க அத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருங்க. ரொம்ப காமா, அது ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல உட்காருங்க. அது காலைல ஏஞ்சதோட இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வேலை செய்யும்போது பிரேக் டைம்ல இருக்கலாம். இல்ல எப்போ உங்களால முடியுதோ ஒரு 5 நிமிஷம், இல்ல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிங்க. உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க? என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? 3த்துக்குமே நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மட்டும் தான் புரியும். எனக்கு அவங்க அத செய்யலங்க. எனக்கு இவங்க இத செய்யலங்க. அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நமக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம்? அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்காக மட்டும் ஒரு ரூ. 10 எடுத்து வச்சிருக்கீங்களா? கிடையாது. உங்களுக்காக ஹெல்த் கேர் அதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? உடம்புல எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி பர்ட்டிகுலரா? கிடையாது. உங்களுக்காகன்னு சமைக்கும்போது, இது நம்ம பங்கு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கீங்களா? கிடையாது. இதே போல தான் நெறைய பேர் லைஃப்ல, அது கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆவாதவங்களா இருக்கட்டும், யாரெல்லாருக்குமே இந்த ஒரு பர்ட்டிகுலரா தனக்கு அப்படின்னு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் தான் வரும். அதுக்கு தான் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் இல்லன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை? என்ன வேணும்? அப்படின்னு. ரொம்ப முக்கியமான விஷயம். தேவைக்கும், வேணுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம கொஞ்ச நாள் இப்படி இருக்கலாமா? எப்படின்னா, இந்த இமேஜ் பாருங்களேன். காத கல்லு வச்சு அடைச்சுட்டாங்க. வாய ஜிப் வச்சு மூடியாச்சு. நான் ஏன் இந்த இமேஜ் காட்டுறேன் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு விஷயத்த சிந்திக்கும்போது தான், அப்படி இல்லைன்னா நமக்குன்னு ஒரு விஷயத்த செய்யும்போது தான், இல்ல இத பண்ணா நம்ம ஜெயிச்சுருவோம்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான், நெறைய பேர் நெறைய விஷயத்த பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உட்காந்து நம்ம பதில் குடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ப வேலைய நம்மளால செய்ய முடியாது.
நம்ம நல்லாவே இருந்தாலும், ஆனா நம்பள சுத்தி யாராச்சும் ஒருத்தவங்க நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தா கூட, நம்ம நல்லா இருக்கிற நம்ப அடிச்சுருவாங்க. அந்த நெகட்டிவ் வந்து நம்ம பாசிட்டிவ்ல வந்து வந்துடும். அதனால தான் சொல்றேன், எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருங்க. யார் யார்கிட்டனா, கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பணக்கவலை, மனக்கவலை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுட்டேருந்தும் கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையுமே நான் தள்ளி இருந்தா மட்டும் தான், உங்களுக்காக உங்களோட கோல அச்சீவ் பண்ண முடியும். நான் ஏன் சொல்றேன்னா, திரும்பியும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் முக்கியம் இல்லையா? நீங்க கேட்டீங்கன்னா, முக்கியம் தான். நீங்க ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு பேசுறத விட, அவங்க கிட்ட தினமும் ஜெயிச்சுட்டு போய் ஒரு நாள் பேசுங்க. கண்டிப்பா அவங்க உங்கள உண்மையா புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா புரிஞ்சுப்பாங்க. நான் இதில ஏன் ஃபேமிலி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா, ஃபேமிலியால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சில பேர் கேட்கலாம். ஆனா ஃபேமிலியாவும் சில பிரச்சனைகள் வரும். ஃபேமிலி மூலியமாவும் வரும். அண்ட் ஃபேமிலிக்காகவும் வரும். அப்படி வரம்போது அதுலேருந்து நம்ம வெளில வரணும்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் முழுசா அவங்கள வந்து விலகி இருக்க சொல்லல. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வந்து எதையும் மைண்ட்ல ரொம்ப ஏத்தி ரொம்ப ப்ரெஷர் ஆயிக்காம இருங்கன்னு சொல்ல வரேன். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த டைம் இல்லன்னு சொல்லாதீங்க. தயவு செய்து படிக்க. ஏன் சொல்றேன்னா, உங்க ஃபோன் தான் உங்கள ரொம்ப அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டுருக்கு. ஃபோன் இல்லனா என்னால இருக்க முடியாது. இந்த ஃபோன்ல என்ன பண்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிஞ்சி போனா Instagramம ட்ரோல் பண்ணுவீங்க. YouTubeப ட்ரோல் பண்ணுவீங்க. YouTubeம், Instagramமும் உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். ஏன் சொல்றேன் அப்டின்னா, நாட்டு நடப்பா இருக்கட்டும், நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு ஜாப் தேடுறதுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது ஒரு வழிவகை தருது தான். ஆனா, அந்த வழிய நம்ம சரியா பயன்படுத்துறோமா? அப்டின்றது இங்க ஒரு கொஸ்டின் மார்க். இனி வருங்காலங்கள்ல சரியா பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போ மேல இந்த பிக்சர் பாருங்களேன். ஒன் டே, டே 1 2ம் கிட்டத்தட்ட ஒரு வேர்ட் மாரி தான். ஆனா இது முன்ன, இது பின்ன. இது வந்திருக்கு. அவ்வளோதான். 2த்துக்கும் வித்தியாசம் என்ன? வேற இல்லையா? அந்த படத்த பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கும்போது எல்லாமே சின்னதாவும் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ரொம்ப அடிமட்டத்தில தான் இருப்போம். ஆனா ஆரம்பிச்சு வெற்றின்னு ஒண்ணு சூடிட்டோம், வெற்றி வாகை அப்படின்னு ஒண்ணு சூடிட்டோம் அப்படின்னா, அதுதான் அந்த உலகத்தில ரொம்ப பெருசா இருக்கும். இனி வரும் காலங்கள்ல எப்படி படிக்கணும்? என்ன படிக்கணும்? எந்த மாதிரி படிச்சா சீக்கிரம் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம உள்ள போலாம்? ஏன் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்றேன். இப்பலாம் நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்னாலே ஒரு மாரி வெறுப்பு வந்துடுது. ஐயோ! படிக்கணுமா? அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுது. அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரனா, சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். வெளில வந்துரலாம். எப்படி அந்த சோம்பல் இல்லாம கன்டினியூவா படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு புக்க வந்து லவ் பண்ணுங்க. 2வது புக்கு கூட ஒரு மாரி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க. இது எப்படிங்க ஆக முடியும்? அது என்ன மனுஷனா? அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. இப்ப நம்ம ஒரு செடி வச்சோம் அப்படின்னா, அந்த செடிகிட்ட போயிட்டு நம்ம நெறைய பேசுவோம். மோஸ்ட்லி நம்ம மரம் வைக்க மாட்டோம். அது வேற விஷயம். ஒரு ரோஸ் செடி வைப்போம். அந்த ரோஸ் செடி வைக்கும்போது, அந்த ரோஸ் செடிட்ட என்ன பேசுவோம்? "சீக்கிரம் வளர்ந்துரு, சீக்கிரம் பூத்தா" அப்படின்னு பேசுவோம். அது ஒரு துளிர் விடும்போது, "ஏய் நான் சொன்னத கேட்டு நீ வளர்ந்துட்டியா?" அப்படின்றது மனசுக்குள்ள நம்ம பேசலாம் மனசுக்குள்ள இமேஜினேஷன் நம்ம கண்ணுக்கு வரும் இல்லையா? இப்ப அதிலயே வந்துட்டு ஒரு பூ வச்சிருச்சுன்னா, நம்மளுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதுபோல நம்ம புக்கு கூடயும் நம்ம தினமுமே கான்வர்சேஷன் பண்ணோம் அப்படின்னா, புக்கு உள்ளார நம்மளும் ஓரளவுக்கு முழுகிடுவோம். அதுவும் நம்ம ஒரு மாரி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடலாம். ஆனா, இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சும்மா இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவே நம்ம ஏதாச்சும் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான், நம்மளுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. முன்னாடியும் சில பேர் பேசுவாங்க. இந்த மாரி நெறைய கும்பல் வந்து கிளம்பி வரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத பத்தி கவலைப்படாதீங்க. அண்ட் யோசிக்காதீங்க. தனக்கு என்ன வேணும்? அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு இப்பத்துக்கு கொஞ்சம் சுயநலமாவே யோசிங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க சம்பாரிச்சுட்டு செய்யலாம்.
செய்ய முடியும் ஃபர்ஸ்ட்டு. சம்பாரிக்காம எல்லாத்துக்கும் விட்டு குடுத்துட்டு செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. அப்புறம் அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு 4 பேர் இருப்பாங்க. "நான் இருக்கேன் உனக்கு. நீ எதுக்கு கவலைப்படணும்? நான் இருக்கேன் உனக்கு. நீ எதுக்கு கவலைப்படணும்?" நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. செய்ய முடியாதுன்றவங்கள கூட நீங்க நம்பிடுங்க. செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்க கூட ஓரளவுக்கு நம்பிடலாம். ஆனா, "நான் இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படுற?" அப்படின்னு கேட்கிறவங்கள மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. அவங்க உதவி பண்றேன், பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா, லாஸ்ட் வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு உதவி பண்றதுக்கான ஆ வாய்ப்பும் இருக்கும். ஆனா, பண்ண மாட்டாங்க. நீங்க அதுவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ப அப்பா, அம்மா எவ்வளோ நம்ப கஷ்டப்பட்டு நம்பள இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ப என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன செய்ய போறோம்? அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த Facebookலாம் பார்க்குறத விட்டுட்டு, வெறும் புக்க மட்டும் பார்க்கலாமா? நம்பளோட லைஃப் கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதில 100% நான் கேரண்டி. அப்புறம் இந்த இல்லத்தரசிலாம் வந்து எனக்கு படிக்க டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொரோனா டைம்லாம் மோஸ்ட்லி வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் போட்டாங்க இல்லையா? அதே போல இப்பயும் வொர்க் ஃப்ரம் ஹோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா உங்களுக்கு 10 மணிக்கு மேல ஆன்லைன்ல கண்டிப்பா மீட்டிங் இருக்கும். 4 மணி வரைக்கும் ஏதாச்சும் மீட்டிங்ஸ் வந்துட்டுருக்கும், கால்ஸ் வந்துருக்கும், ப்ராஜெக்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, அந்த 10 மணிக்குள்ள வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு, 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கு. அதனால நான் 10 மணி 4 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணணும். அந்த கால வேலைகள 10 மணிக்குள்ள முடிச்சிடணும். நைட்டு வேலைய 4 மணிக்கு மேல நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் கொண்டு வந்துருவீங்க இல்லையா? அதே தான் நான் இங்க படிக்கிறதுக்கும் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நெனச்சுக்கோங்க. என்ன நம்மளுக்கு சேலரி தரமாட்டாங்க. அது வேற விஷயம். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம் பிரைவேட்லன்னா நம்மளுக்கு சேலரி தருவாங்க. இப்போ நம்ம பண்ணா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு கண்டிப்பா சேலரின்னு ஒரு வாங்குவோம். மாச சம்பளமே நம்ம அரசு சம்பளமா வாங்குவோம். ஓகேவா? அடிச்சாம்பார் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர்ன்ற மாரி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு சேலரி வாங்கும்போது, அது ஒரு தனி வகையான சந்தோஷம். சரி, ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டீங்கங்க. எப்படி படிக்கணும்? எந்த மாரி படிக்கணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நாங்க இருக்கோம். அந்த மாரி உங்க மண்டைக்குள்ள வந்து கலாம்லாம் கலாம்லாம் எத படிக்கிறது பாலிட்டி படிக்கிறதா? ஹிஸ்ட்ரி படிக்கிறதா? தமிழ் படிக்கிறதா? மேக்ஸ் படிக்கிறதா? தமிழ்ல இலக்கணம் ஃபர்ஸ்ட்டு படிக்கிறதா? உரைநடை அந்த மாரி போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். கலாம்லான் இருக்க உங்க மைண்ட் செட்ட அழகா லைப்ரரி மாரி இது இது இந்த டாப்பிக்கா? இந்த ஹெட்டிங்கா? இது இங்க தாங்க இருக்கு. அப்படி உங்க மைண்ட்லேருந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து போடுற மாரி அழகா நாங்க சொல்லிக் குடுக்குறோம். அழகா நீங்களும் புரிஞ்சுக்கலாம். அத ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நான் முன்னாடி சொன்ன மாரி தான், புக்க லவ் பண்ணாலே ஃபர்ஸ்ட்டு 100% வந்துட்டு கோல் சக்சஸ் அப்படின்ற மாரி தான். செகண்ட் வந்து குரூப்பா அதாவது சொல்லிக் குடுக்க நாங்க ரெடி, கத்துக்க நீங்க ரெடினா, ஓகே. சேர்ந்து பயணிக்கும்போது அது என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய சப்போர்ட் கிடைக்கும். இப்ப தனியா ஒரு பயணம் பண்றதுக்கும், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பயணம் பண்றதுக்கும், அந்த ட்ராவலிங் எப்படி வேரி ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகேங்க. படிக்க நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் நோட்ஸ் குடுக்குறேன்னு சொல்ட்டீங்க. படிக்க நான் தயாராயிட்டேன். அப்படின்னு நீங்க உட்காந்தீங்கன்னா, உங்களால படிக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா முடியாது. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க. WhatsAppல அன்னைக்கு தான் இந்த குரூப்லாம் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் மேட்டு அண்ட் நெறைய மெட்டா அந்த மாரிலாம் குரூப்ல இருக்கும் WhatsAppல. அதுலேருந்து வீடியோ கால் வரும், ஆடியோ கால் வரும். ரொம்ப நாள் கழிச்சு வரும். அது கட் பண்ணவும் நம்மளுக்கு மனசு வராது. அட்டெண்ட் பண்ணாம இருக்க முடியாது. இந்த மாரி நெறைய வந்து அப்பதான் நம்மள வந்து ஏதோ கட்டி இழுக்கிற மாரி தெரியும் பாசத்துக்குள்ள. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன் டே மட்டும் தான். அதுக்கப்புறம் எப்பயும் போல அந்த குரூப் ஆஃப் ஆயி தான் இருக்க போது. அதுக்கப்புறம் கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு ரூம்மேட்ல 2 கேர்ல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு போயிட்டு படிக்கலாம். நெறைய இது ஜாபு தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. நெறைய விஷயத்துல யாரா இருந்தாலுமே, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், ஃபேமிலியா இருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும், அவங்க கொஞ்சம் விட்டு குடுத்து யோசிச்சீங்கனாலே 2 பேரும் ஒரே டைம்ல சக்சஸ் ஆக முடியும். இல்ல நீ ஏன் முன்னாடி போற, நீ ஏன் பின்னாடி வா, நீ ஏன் பின்னாடி வான்னு 2 பக்கம் இழுத்துட்டு இருந்தீங்கன்னா,
லாஸ்ட் வரைக்கும் 2 பேருக்குமே பயன் கிடைக்காது. 2 பேருமே உண்மைய சொல்லணும்னா நடுத்தர தான் நிக்கணும். அதனால் யாராச்சும் யோசிச்சு எது சரியான வே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க பக்கத்தில் போய் பாருங்க. ஓகே 6 மாதம் போங்க நல்லா இருந்தா ஓகே. இல்லை சரிப்பட்டு வராதுன்னா இதை இப்படி பண்ண வேண்டாம் இப்படி பண்ணலாம். இதை நீ இதை கொஞ்சம் மாற்றி செய் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு முயற்சிங்க. அதுபோல் தான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பாதீங்க யாரையும். கொஞ்சம் உட்காந்து யோசித்தாலே முடியும் நமக்கு எது சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பழமொழி உண்டு, வந்தா மலை போனா மயிர் அப்படின்னு சொல்லி. அதாவது மயிர்னா தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. தூய தமிழில் மயிர் அப்படின்றது நம்மளோட ஹேரை குறிக்கிறது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்தா மலை போனா மயிர் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த மலையும் நம்மளால் பேர்த்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது தன்னம்பிக்கை வைங்க. 2வது சேமிப்பு ரொம்ப முக்கியம். அது எப்படி சேமிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பணத்தை மட்டும் கிடையாது, நல்ல மெமரிஸாக இருக்கலாம், புக்ஸ் படித்ததாக இருக்கலாம். நம்ம புக் படிக்க படிக்க எந்த டாப்பிக்கில் என்ன வருது அப்படின்றத ஸ்டோர் பண்ண விஷயமா இருக்கலாம். சேமிப்புன்றது பணத்துக்காக மட்டும் பொருந்தாது. எல்லா விஷயத்துக்கும் சேகரித்து வைக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு பிரச்சனையை பார்த்து தயவுசெய்து பயப்படாதீங்க. அந்த பிரச்சனை பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா தெரியுமா கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள். அது ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். அது என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும். பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் பிரச்சனையாக மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக கடவுள் வழி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அப்படி மூவ் பண்ணும்போது தான் கண்டிப்பாலுமே கடவுள் கொடுத்துருக்க வழி நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த இடத்துல வழியே இல்லைன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், வழியே இல்லைனாலும் வழியை உருவாக்குவாங்க காட். அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், இந்து மதத்தில் என்ன சமயம் இருக்கலாம். அப்புறம் இல்லாத நினச்சி புலம்பாதீங்க தயவுசெய்து. இருக்கிறத வச்சு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மூவ் பண்ணுங்கள். நம்ம அப்படி மூவ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமாக நம்மள்ட்ட பேசுவாங்க, பிரச்சனைகள் வரும். அதுலேருந்தும் அமைதியாக அப்படியே காமாக இருங்க. இங்கே கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை கரெக்டாக விதத்தில் பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கனவு காணுவாங்க கொஞ்சம் பேர். அதுலேருந்து கொஞ்சம் பேர் தான் அந்த திட்டம்னு ஒன்று விடுவாங்க. அந்த திட்டத்துலேருந்து கொஞ்சம் பேர் தான் செயல்படுத்துவாங்க. அந்த செயல்படுத்துறதுலேருந்து கொஞ்சம் தான் வெற்றின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல போய் அடையிறதுக்குள்ளேயே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே அவங்கவுங்க சோர்ந்து போய் நான் வரல. நமக்கான கோல் அடையணும்னா நம்ம தாங்க போராடி ஆகணும் நிறைய விஷயத்துல இருந்து. அதே சமயம் இந்த ஃபோன்லேருந்து கொஞ்சம் தள்ளிடுங்க. புக்கை மட்டும் எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, படித்ததுக்கப்புறம் சரி, படிக்கவே இல்லைனாலும் சரி. ஏன்னா அப்பப்போ அதை பார்க்கும் போதாச்சும் உங்களுக்கு ஐயோ புக்கு நம்மளுக்காக காத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போய் அந்த புக்கை கொஞ்சம் திறந்து பார்ப்பீங்க. சரி ஓகேங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னங்க டாப்பிக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம், நினைக்கலாம். நான் உண்மையே சொல்கிறேன், டாப்பிக்குக்கும் இதுக்கும் 100% சம்மந்தம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, டிஎன்பிஎஸ்சின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இதில் அத்தனை பிரச்சனையும் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே கொஷின் மார்க்ஸ் தான் இருக்கும். உங்களுக்குன்னு என்ன இருக்குதுன்னு கேட்டால் கொஷின் மார்க்ஸ். அதுலேருந்துலாம் விடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்னா ரெடியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டடி பிளான் அண்ட் வேர் டு ஸ்டடி அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வேர் டு ஸ்டடி கன்வீனியாக இருந்ததுன்னா மட்டும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மேட்ச் அட்டன் பண்ணுங்க. 2026 குரூப் 4 வேலையை கண்டிப்பாக வாங்குறீங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏங்க அந்த லைக் பட்டனை தட்டாமலே போகிறீங்க.